ஃபோன் பிடிக்கிறாங்க. தமிழையா எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இரு பொன்மணி சொல்லுவாள். பொன்மணி சொல்லு. பொன்மணி சரி ஐயா லேட்டாக வந்ததுனால எங்கள் ஐயாவையும் இப்போ கௌரவிச்சிட்றேன். ஈஸ்வரமூர்த்தி பொன்னாட போத்துவா அப்படின்னு வளர்மதி வந்து நினைவு பரிசு. தான் மட்டும் நன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட நமது இந்த பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களே, கள்ளமில்லை, கபடு இல்லை, சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை என்ற ஒரு இலக்கணத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய மதிப்பிற்குரிய கணிதாசிரியர் அவர்களே, மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணியினுடைய கூற்றுக்கிணக்க இந்த பள்ளியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரி ஹேமா அவர்களே, நிமிர்ந்த நல்லடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நதியும் திமிர்ந்த நாட்களுக்கும் ராணி அவர்களே, மதிப்பிற்குரிய என்னோடு தோள் நின்று பணியாற்றிய திரு மஞ்சுகுடி உடற்கல்வி ஆசிரியர், அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான இந்த நல்ல கருத்தரங்கிற்கு என்னை அழைத்தமைக்கும், என்னோடு பணியாற்றிய சக ஆசிரியர்களை அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல சொல்கிறது, நம்ம முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சொல்லணும், எனக்கு வேலையை கற்றுக் கொடுத்தது அவர் தான், அலுவலக வேலையை கற்றுக் கொடுத்தது அவர் தான், எப்படி நடக்கணும், ஆஃபீஸுக்கு எப்படி போகணும், காலையில் ஸ்கூலுக்கு எப்படி வரணும், மாணவர்களிடம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்ததே அவர் தான். அதனால் எனக்கு அவர் ஒரு குரு மாதிரி தான். அந்த குறைகுளத்தில் ஒரு 17 ஆண்டு காலம் பணியாற்றினோம். இங்கே வந்து ஒரு 7-8 வருஷம், அது என்னுடைய பணிக்காலத்தில் அதிகமாக அவரோடு பணியாற்றியதுக்கு எனக்கு ரொம்ப பெருமை தான். அதுபோக இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றியது எனக்கு மிக மிக பெருமை. காரணம் என்னன்னா, மிக அருமையான பள்ளிக்கூடம். நாங்கள் அதுக்கு முன்னால் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி விழுக்காடு ஒரு 60, 70, 80 போனதில்லைன்னு நினைக்கிறேன். 100% சொன்னோம். சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதம் நாம் எதுவும் இருக்கிறவங்க கடைசி நேரம் ஏதோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா மேத்ஸ் மாஸ்டர் நம்மளுக்கு தகுந்த ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு, அவர் அப்போ கன்வீனர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், தலைமை ஆசிரியர்களில் அவர் தான் தலைவராக இருந்தவர். அவர் போய் சிஇஓ டிஇஓ பார்த்து மதிப்பிற்குரிய அண்ணன் நடராஜ் அவர்களை இங்கே அழைச்சி வந்துட்டார். இங்கே இருக்கிறவர் வந்து அவருக்கு பாதகம் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு கொண்டு அங்கே விட்டுட்டு வந்து காலையில் ஒரு 7:45 நான் வந்துடுவேன். அவர் 5-5:30 வரைக்கும் பார்ப்பார். ஃபஸ்ட் பீரியடு எனக்கு வர்ற மாதிரியே போட்டு பண்ணிடுவோம். அதனால் அந்த மாணவர்களை எல்லாம் படித்து வச்சதில் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரொம்ப நல்ல முறையில் ஒரு கற்றுக் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் கூட ஒரு தடவை சொன்னார், நானும் இந்த 2-3 வருஷமாக பார்க்குறேன், என்னுடைய பாடத்தில் நான் முன்னால் வருவோன்னு பார்க்குற மயில்சாமி விடவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஞாபகம் இருக்குன்னு ஒரு கூட்டம் ஆசிரியர் டிஓ வந்திருக்கும் போது ஒரு கூட்டத்தில், இதை விட ஒரு பெருமை எனக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் இன்னும் வந்து நான் புதுசாக பள்ளிக்கூடம் போகிற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கிறேன். அங்கேயும் காலையில் 7:45, 7:30 இப்படியே தான் போயிட்டுருக்கிறேன். இங்கே வந்து என்னென்னா சாயங்காலம்
பள்ளிக்கூடம் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, அந்த ஹோட்டல் வரிசையாக போயிட்டு இருப்பீங்க, இந்த ஹோட்டல் வரிசையாக போயிட்டு இருப்பீங்க. கடைசியில் உட்காந்து வகுப்பை சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி எவனாச்சும் தூங்கிடுவேன், நீங்கள் போய் ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துக்குவாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவன் வந்து எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, பயந்து அரண்டு ஏதாச்சும் ஆயிடுவான், அதனால பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா வகுப்புலையும் ராணியான கடைசி வரைக்கும் இருப்பாங்க, ஜெயசீலன் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சார் வந்து 5:30 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறதுனால அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார். நாங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் போவோம். அப்படி அது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, அந்த சமயத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு குழந்தைய தூங்குன குழந்தைய பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து கிடைக்கவே இல்லை. திங்கக்கிழமை காலையில் போகும்போது அவங்க அங்கேயும் இங்கேயும் தேடினாங்க, ஸ்கூலில் வந்து தேடலை. அதனால் அதிலிருந்து இப்படித்தான் பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அடுத்தப்போ நம்ம கணிதாசிரியர் வந்து அதுக்கு நேரங்காலம் பார்க்காம எந்த நேரம் கூப்பிட்டாலும் கொஞ்சம் கூட அந்த கோபங்கிறதே எல்லாரும் அவர்கிட்டவே இருக்காது. அப்படிப்பட்ட அவரோட பணியாற்றியில் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அடுத்தாப்புல அந்த சகோதரி ஹேமலதா அவர்கள் வந்து இங்கே அருகே நர்சிங் பணியாற்றினாங்க. இங்கிருந்து அவினாசி போனாங்க. அவர் இருக்கக்கூடிய காலத்துலாம் நல்ல முறையில் அவர்களுடைய அன்போடும் அவைகளும் நல்ல முறையில் உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட படிச்சிங்களா என்னமோ எனக்கு தெரியல, படிச்சிங்க. சரி, அடுத்தாப்புல உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராணி மகாராணி, அரசிக்கெல்லாம் அரசி தான் இல்லையா. நல்ல முறையில் பள்ளியினுடைய எல்லா ஒழுக்கத்துக்கு மாணவர்களுடைய ஒழுக்கத்துக்கு ரொம்ப காரணகர்த்தாவாக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்களும் எல்லாம் நல்ல முறையில் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைச்சிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதையெல்லாம் கேட்டுட்டு பெரும்பாலும் நாம் வந்து இந்த கிராமத்துக்கு குழந்தைங்க அத்தனை பேருமே இப்போ வந்து நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கலாம், ஆனால் அப்பொழுது வரும்போது சூழ்நிலை வந்து சுமாராக இருக்குது. அதனால் நீங்கள் படித்து நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அறிவுரை சொன்னால் பொன்மணிக்கு வந்து இப்போ அதை பொன்மணி வந்து பார்த்துட்டே இருக்கிறது உண்டு. அதனால் சத்யபிரியாவை பார்க்குறது உண்டு. இந்த அறிவுறுத்தை பார்க்குறது வளர்மதி இவங்க எல்லாம் பார்க்குறது, பூபதி ராமராஜ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஈஸ்வரமூர்த்தி மறுபடியும் இங்கிருந்து நான் இருக்கக்கூடிய பள்ளியில் வந்து கல்லூரியிலையும் படித்து அந்த கல்லூரியில் அவர் வந்து இந்த பாரதியார் யூனிவர்சிட்டியில் அவர் எடுத்த பாடத்தில் 10வது ரேங்க் வந்தார். அதாவது வந்து எல்லா காலேஜும் பிஹெச்சி ஆகட்டும், கிருஷ்ணா காலேஜ் ஆகட்டும், அரசு கல்லூரி ஆகட்டும், இதில் எல்லாம் வந்து அவர் 10வது இடத்த படித்தாருங்க. அது கொஞ்சம் நல்லா இங்கே இருக்கும்போதும் நல்லா படித்தாருங்க, அங்கே வரும்போதும் நல்லா படித்தார். இப்போ நீங்கள் எல்லாம் யார் யார் எப்படி படிச்சீங்க அப்படிங்கிறது நல்லா படிக்கிறீங்கள, நல்லா நினைவில் இருக்கு. கொஞ்சம் எங்க ராஜேஷ்குமார் ராஜேஷ்குமாருக்குலாம் கொஞ்சம் கடுமையான தண்டனை தான் எடுத்துட்டு வருது. பூசாரி பாலன் ஒரு ஐயா நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு கையில மிஸ்டேக். அவ நல்லா படிக்கிற பொண்ணுங்க, அவ வந்து சோசியல்ல அவ நிறைய மார்க் வாங்க வேண்டியவா, அவ ஏன் ஃபெயிலா போனான்னு தெரியல. ஆனா அந்த பூசாரிக்கு தமிழே தெரியாது. அடிச்சு ரொம்ப அடிச்சு போட்டணுங்க. அவன் போய் அந்த கூறு காய்ச்சல் வந்துடுது. அப்படி அம்மா வந்து அடுத்த நாள் நேரம் எம்எல்ஏ வீட்டுக்கு போயிடுது. எம்எல்ஏ வீட்டுக்கு போனோம்னா எந்த தமிழ் வாத்தியார் ரொம்ப அடிச்சு போய்
அவரு நினைச்சாரு, ஒவ்வொரு பக்கம் கை போடுவோம் மாறியா இருக்குது. அதை போடணும். இது வைஸ் பிரசிடண்ட் போட்டிருந்தவரு அப்புறம் எம்எல்ஏ எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அப்புறம் ஏதோ ஒரு இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் உங்களை நான் தண்டிச்சுன. நீங்க நல்லா இருக்கணும், பாஸ் பண்ணணும், உங்களுக்கும் பெருமை. நாமெல்லாம் கிராமத்துல நீங்க பாஸ் பண்ணா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனால் ஊரே நாரி போயிடும் உங்க பேரை சொல்லி. அதனாலதான் நீங்க எல்லாரும் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தண்டனை. ஆனா அடிக்கும் போது கொஞ்சம் வருத்தம் தான். எப்பவுமே வாரத்துல தான் வரும். இல்ல பூசைக்கு போயிடுவாரு. ஒரு பாலமுருகன் தெரியும், நம்ம கூட அந்த ஒரு தகவல் பூச்சி வச்சுருந்தப்ப அங்க அந்த கோயில்ல தாடி வச்சுட்டு வந்து நான் சொன்னேன், அங்க படிச்சு பையன் ஒண்ணுமே வசதி ஆனா பாஸ் பண்ணிருக்காரு. அது என் பாடத்துல ஐயா வந்து எனக்கு ரிசல்ட் சொல்றாரு, எல்லாரும் பாசங்களா அப்படி நான் பார்த்த உடனே சோசியல் உடனே நான் அதிர்ச்சியா இருந்தேன். ஆனா அந்த வீட்டுக்கு போனவங்க ஐயா, ஒவ்வொரு பையன் வீட்லையும் போய் வெளியே ரோட்ல நின்று தான் 2 அப்பி அவங்க அப்படியே என்ன சண்டைக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படி வீட்டுல போய் படிச்சிருக்கோம். அதிர்ச்சி அடைச்சு படிக்க வச்சாங்க. இங்கே போய் விடுங்க நேரம். அந்த ஊர்ல நீங்க என்ன வேணாலும் போய் கேட்டு பாருங்க, என்னைய ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ராணி ஒரு பொய்யடி அடி ராணின்னு வேணா சொல்லுவாங்க, ஆனா அடிக்காதேன்னு சொல்ல மாட்டாங்க. வெளுத்து படிப்பு வைக்க அப்படிம்பாங்க. பணியாற்றிய காலத்துல சேர்ந்தவரை குறித்து இங்கே ஓய்வு வந்து போயிட்டு இருக்குன்னு சரி, இன்னும் அந்த தொய்வே இல்லை. அதே மாதிரி தான் இங்கே எந்த முறையில் எப்படி பணியாற்றணும், இதை விட அங்கே அதிகமாக தான் இல்லைன்னா அனுப்பிச்சுட்ருவாங்க. அதனால அது சரி. தலைமை ஆசிரியர் உங்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நலமாக வளமாக நல்லா இருக்கிறதோட உங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினர்களோடு நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி உரை சொல்லுங்க.